இருக்கிறத வச்சு செலவு பண்ணால் இப்போ இங்கே செலவு போனதை தான் ஊருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறதுலாம் பெரிய விஷயமா தெரியல, வண்டி கழுவுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விளாக்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் இப்போ ரெகுலராக போகிற மாதிரி தான் டியூட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் டியூட்டி ட்ராப் பண்ணுறதுக்காக ரெகுலராக டெய்லி காலையில் இதையே பாட்டாக பாடுற மாதிரி இருக்கா அப்படி ஒன்று நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய வேலை அப்படி தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலையாக அதுதான். எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன்னா எந்திரிக்க முடியல, லேட்டாக தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. 15 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சிட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு செய்தக்காக அரிசியும் தண்ணியில் வச்சுட்டு தான் போவேன். எப்பயும் காலையில் போயிலேயே இதை வந்தவுடனே சாப்பாடு செய்கிறதுக்கு எடுத்து அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சு போயிட்டோம்னா வந்தவுடனே சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். அப்படியும் காலையில் வந்தவுடனே சமைக்கிறதுக்கு சரியான இருக்கும் டைம். இப்போ 7 ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல தண்ணி குடிங்க, நல்லா நிறையா தண்ணி குடிங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன், காரவாசி இருக்குது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல டீ எல்லாம் அப்புறம் தான் குடிப்பேன். முதல்ல பச்சை தண்ணி ஃபுல்லாக குடிச்சு பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த நேரமே ஒரு மாதிரி புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். அப்படியே வயிற்றுக்குள்ளேயும் சரி ஃபேஸ்லேயும் சரி கொஞ்சம் லைட் கூலிங்க, அப்படியே மீடியமாக கூலிங் தண்ணி தான். நார்மல் தண்ணியே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். காலையில் இந்நேரத்துக்குலாம் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் மேலே தெரியுது, நல்லா கிளியராக தெரியுது பாருங்க. ஸோ இது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரங்கள் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு 8 மணிக்கெலாம் ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ காலையிலே வெளியில் வர முடியாது, அதனால இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது கிளைமேட்டு. வேறு இந்த செடி ரூம்பு பக்கத்தில் கதவை திறந்தோடனே பார்த்தீங்களா ஃபுல்லாக மறைச்சிருச்சு. இதில் பாதி கொஞ்சாண்டு இடம் இருக்குது, வெட்டாமல் வச்சுருக்காங்க. நம்ம இந்த செடிகளை எப்போ வெட்டுறாங்கன்னு தெரியல. ரூம்பே 2 பக்கம் மூடின்னு போல். தண்ணி வேறு முடிஞ்சிருச்சு கரெக்டாக, நல்லா பார்த்தாச்சு. இல்லைனா அப்புறம் வெயில் நேரத்துக்கு பார்க்குறேன் தண்ணி இல்லாமல் இருக்கும், ரொம்ப கூலிங் இல்லாமல் அப்புறம் போட்டு குடிக்கிற மாதிரியாக இருக்கும். தண்ணியெல்லாம் காசு போட்டு தான் வாங்கி தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. குடி தண்ணி பைப்பு வெளியில் ரூமுக்கு வெளிப்பக்கமாக எங்கேயுமே வைக்கல. ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, அது பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு தான், குளிக்கிறதுக்கு பாத்திரம் இது கழுவுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறது. அது கூட பாத்திரம்லாம் வச்சு கழுவுறதுக்கு சிங்கெலாம் கிடையாது. ட்ராப் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து போகும்போது சாண்ட்விச்லாம் வாங்கினாங்க அவங்க, எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் நமக்கு இன்றைக்கி காலை சாப்பாடு. இது வாங்கி கொடுத்த உடனே எனக்கு யோசனை போகுது, நைட்டுக்கு ஏதோ டியூட்டி இருக்குது அவங்களுக்கு அப்படின்ட்டு. தனியாக வந்ததுமே சாப்பாடும் வச்சுட்டேன், தண்ணியில் போட்டு வச்சுட்டு போகணும் இல்லையா அரிசியை. சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு. காலை சாப்பாடு இங்கிட்டு சாப்பிடும்போது இங்கிட்டு மதிய சாப்பாடு இங்கிட்டு வெந்துடும். அப்புறம் நமக்கு மற்ற வேலைகளை பார்க்கலாம். நாங்கள் டீ ஒன்று போட்டுட்டு சாப்பிட வேண்டியது சாண்ட்விட்சு. டீ போட்டு வர்றேன். டீ போடுறதுக்கு எடுத்தாச்சு. அப்பப்போ இடையில சுகர் இல்லாமல் குடிப்பேன் டீ. சுகர் சுத்தமாக போடவே மாட்டேன், எதுவுமே போடுறது இல்லை, சுகரு குறைச்சிக்கிறேன். அதனால் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சுகர் எப்போயுமே மீடியம் தான் குடிப்பேன் நான், கொஞ்சமாக லைட்டாக. இடையில அப்பப்போ சுகர் இல்லாமல் குடிப்பேன் பிளாக் டீவை. டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி. பால் டீ அப்படி போட்டேன்னா சுகர் போடுவேன் அதில் கொஞ்சம்.
லிப்டனில் வந்து சும்மா சாதாவே குடிக்கலாம்னா எனக்கு குடிக்க பிடிக்கும். ஒரு நேரத்துக்கு பிளாக் டீ, ஒரு சாண்ட்விச். இது ஒன்றே போதும், மதியம் வரைக்கும் கம்முன்னு கிடக்கும் வயிறு. ஒன்று சாப்பிட்டோம்னால இதுக்குள்ளே வந்து அந்த வடை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, பலாப்பில், அது, முட்டை, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே இருக்கும்ல. ஓகே, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, கரெக்டாக டூட்டி வந்துச்சு. அந்த டைம் வந்து 10 மணி ஆகும்போது, 9:30 மணி 10 மணி சொல்லிட்டு இருந்தேன்னா 10 மணிக்கு டூட்டி வந்துச்சு. லொக்கேஷன் போட்டு விட்டாங்க, ஆன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். பாதி தூரம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம், 3.5 கிலோமீட்ரு பாக்கி இருக்குது டெஸ்டினேஷனுக்கு. போய் சேர்ந்துட்டு ஹோட்டலாக ஸ்வீட் ஷாப்பான்னு தெரியல சரியா, போய் பார்த்தா தெரியும். ரோடு வந்து ரியாத்துலேருந்து அவுட்ரு போகிற ரோடு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ பார்க்குறதுக்கு. இது சும்மா இன்னும் அவுட்ரு ஆகலை, இதுதான் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் இன்னும் அவுட்ருக்கு ரொம்ப தூரம் போகணும். ஆனால் இது வந்து முகமது சல்மான் ரோடு, அதுதான் ஏர்போர்ட் ரோடு. இதுக்கு அடுத்து இருக்குது அனஸ்பின் மாலிக்கு அடுத்து. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸ்வீட் கடை தான், அதனால் ஹோட்டலாக இல்லை ஸ்வீட்டாக இருக்குங்களா, ஸ்வீட் கடை. உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணணும். இனிமேல் தான் கால் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு கால் பண்ணி கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இதுதான் அது, சரிங்களா. அது வந்து சாப்பாடு ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. முட்டைக்கோஸ் இருக்குல்லையா, அதை அவிச்சிட்டு அந்த இலைக்கு உள்ளே வச்சு சுற்றிருப்பாங்க. அதுதான் அது. இதெல்லாம் ஸ்வீட்ஸ் தான் எல்லாமே. இங்கே பார்த்தீங்களா சாக்லேட், இது எவ்வளோ இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்கள், 160 ரியால், 159 ரியாலு, 159 ரியால் அப்படி போட்டிருக்காங்க. இது எவ்வளோ கிலோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிலோவுடைய மதிப்பு தெரியல சரியா எனக்கு. இதில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதில் இந்த மாதிரின்னு கேக்கு, சஃப்ரான், குங்குமப்பூலாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில். இதெல்லாம் சாக்லேட்ஸு. பேர் வந்து ஸ்வீட் ஸ்டால் வந்து ஹாலிமாலா சாக்லேட் பேர் கிடையாது, இந்த ஸ்வீட் ஸ்டாலுடைய பேர். அவங்க ஓன் ப்ராடக்ட் போல் எல்லாமே, அவங்க நேம் இருக்குதுல்ல. சேஞ்ச் இல்லை, சேஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதான். ரூமுக்கு தான் நேரம். இந்த ரூமுக்கு இல்லை, இடையில வந்து இப்போ மேடம் கால் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வரணுமா, செராக்ஸு. ஃப்ரெண்டை அனுப்பியாச்சுன்னு சொன்னாப்புல. அங்கே எங்கேன்னா அந்த கடைக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம போய்ட்டு நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு, மொபைல் நம்பர் சொல்லி அங்கே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நேராக அங்கே தான் போகணும். வீட்டுக்கு பக்கத்தில் தான் அது அந்த கடை. இது கொஞ்சம் தூரம். இப்படி தான் இருக்குது இங்கே உள்ள புக் ஸ்டோர், சின்ன மினி புக் ஸ்டோரு. இங்கே செராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், தேவைப்படுறது எல்லாமே. போடலைக்கா குछ नहीं बोलने வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதான். இனிமேல் வந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். பள்ளியில் தான் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்திருக்கேன் மேடத்தை. எப்போயும் 8 மணிக்கு திரும்பி ரிட்டர்ன் வர சொல்லுவாங்க எடுக்கிறதுக்கு, பிக்கப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஒன்றுமே சொல்லலை, கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போயே யோசனை எனக்கு. அப்போ இன்னொரு டூட்டி இப்போ வந்து இடையில இருக்குது எங்கேயாவது போகிறதுக்கு. ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து விட்டோம்ல மாக்காரங்க, அவங்களுக்கு கதை இருக்கும். வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வண்டி ஓட்டுவாங்க. இங்கே நிற்கிற வண்டி இருக்குல்ல, இங்கிட்டு இருக்குல்ல, இந்த வண்டியெல்லாம் ஆளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வண்டி இருக்குது. அவங்க வண்டி ஓட்டுறதுலாம் பெரிய விஷயமா தெரியல, வண்டி கழுவுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. ஒரு நாளைக்கு டெய்லி 2 வண்டி 3 வண்டி துடைக்கணும்னா எப்படி துடைக்கிறது பல்லக்கணும். அதுக்கிடையில் இப்போ பாருங்கள், 5 மணிக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகல பசங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு. ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் பசங்களை விட்டுருக்காங்களாம். 6 மணிக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு 10-15 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கு வந்து வண்டியை தொடச்சி போகணும்னு தொடச்சிட்ருக்கேன். ரூமில் சிலிண்ட்ரு முடிஞ்சு வச்சுன்ட்டு அதை எடுத்து வந்திருக்கேன் சிலிண்ட்ரு வாங்குறதுக்கு. வாங்க எம்டி இறக்கி கொண்டு கொடுத்துட்டு சிலிண்ட்ரு வாங்குவான். இப்போ போன மாதம் வந்து சிலிண்ட்ரு ரேட்டு வேறு கூடிருச்சு. 26 ரூபா சில்லற தான் இருந்துச்சு. 26 ரூபா 30 காசாக இந்த மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன்.
இப்போனா உடனே வந்து 31 ரூபாயா 32 ரூபாயா தெரியல, 11 ரூபாய் என்னமோ கூடி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக விலை தெரியல, கரெக்டான விலை உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும்போது பார்ப்பேன் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. 11 ரியால் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஐடியா போன மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து. எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே உள்ள சிலிண்டர் ஸ்டோரு. சார் कितना था सिलेंडर, कितना था सिलेंडर, कितना कितना है एक 37 37 ரியாலு கரெக்டு தான். 26 1 17 11 ரியாலுக்கு மேலே கூடியிருக்கு ஒரு சிலிண்டருடைய ரேட்டு. கரெக்டாக வந்து 11 ரியால் தான் கூடியிருக்கு. 37 ரூபா சிலிண்டரு, ஒரு சிலிண்டரு. எல்லா விலைவாசியும் கூடிக்கிட்டு இருக்கு, ஆனால் சம்பளம் மட்டும் கூடவே இல்லை. இங்கேயே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் போல். இனிமேல் சம்பாதிக்கிறத வந்து இங்கேயே செலவு பண்ணது போக தான் ஊருக்கு அனுப்ப முடியும் போல். முன்னாடிலாம் வந்து ஊருக்கு அனுப்புனது போக வச்சு இருக்கிறத வச்சு செலவு பண்ணால், இப்போ வந்து இங்கே செலவு போனதை தான் ஊருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2018 நான் வரும்போது இந்த சிலிண்டருடைய ரேட்டு வந்து வெறும் 16 ரியாலில் இருந்துச்சு. படிப்படியாக ஏறி 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 வந்து 26 ரியாலில் வந்து நின்றுச்சு. இந்த போன மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு சடனாக 11 ரியால் ஏறிச்சு வருதுங்க. எப்படி இருக்கும்? நான் அதுக்கு முன்னாடி எடுக்கல, ரொம்ப நாளாச்சு எடுத்துகிட்டு. 3 மாதம் எனக்கு வந்து குறைஞ்ச 3 மாதம் வரும் இந்த சிலிண்டர். 2.5 மாதம் வரையும் 3 மாதம் வரும். ஏன்னா அதிகபட்சம் நிறையா கடைகளில் சாப்பிட்றதுனால, அந்த மாதிரி குபூஸ் அதுக்கு வாங்கி சாப்பிட்றதுனால சிலிண்டர் கொஞ்சம் நெருங்கி வரும் கொஞ்சம் நாளைக்கு. 2.5 மாதம் வரைக்குமே வந்துடும் அதிகபட்சம். இந்த சிலிண்டரோட வந்து வெயிட் வந்து 16.2 கேஜி. அப்போ வந்து இதில் வந்து சிலிண்டர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 11 லிட்டர் இருக்கும் நினைக்கிறேன், 11 கிலோ அவ்வளோதான் இருக்கும் அது உள்ள. வாங்க இதை பண்ணி மாட்டலாம் ஃபஸ்ட்டு. ரெகுலேட்டர் வந்து சேம் தான், நம்ம ஊரில் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான். புஷ் பண்ணிவிட்டு பட்டரை புஷ் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியதான். ஆன் ஆகுதுல்ல? ஓகே, ஆன் ஆயிடுச்சு. பற்ற வச்சு பார்த்துலாமா? ஓகே. இல்லாட்டி ஓன்னு அதுலேருந்து கேஸ் வராது சுத்தமாக, இல்லாட்டி லீக் ஆகும், லப்பர் போயிடும் உள்ள, திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். செக் பண்ணிட்டா உடனே செக் பண்ணிட்டோம்னா சரி. சிலிண்டரை மாட்டிட்டு கரெக்டாக இருந்தேன். மேடம் வந்து கால் பண்ணிட்டாங்க பள்ளியிலேருந்து. பள்ளி முடிய போது வர சொல்லி வந்து நிற்கிறேங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. மிஸ் கால் அடிக்கணும் இப்போ அவங்களுக்கு. அப்படி இப்படின்னு சுற்றி பள்ளியிலேருந்து எடுத்து மேடத்துடைய தங்கச்சி வீட்டுக்கு போய் மக வீட்டுக்கு போய் ஒரு வழியாக முடிஞ்சு டூட்டி. இப்போ வந்தாச்சு. டைம் வந்து 11:30 மணி ஆச்சு. ஓகே பாய், குட் நைட்.